ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் தெரியுமா? இந்த நிமிஷம், இந்த ஒரு செகண்ட், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய மனசுலயும் ஒரு எண்ணம் அப்படிங்கிறது ஓடிக்கிட்டே இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு கோல் வந்து செட் பண்ணியிருப்பீங்க. அந்த கோல்ல நான் மிகப்பெரிய சக்சஸ் அடையணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அது எதுவானாலும் இருக்கலாம். உங்களுடைய ஸ்டடீஸா இருக்கலாம், ஸ்போர்ட்ஸா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி. அதுல இந்த உலகமே பார்த்து வியந்து போற மாதிரி எனக்கு ஒரு சக்சஸ் வேணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசை. ஆனா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நீங்க எதுக்காக ஓடிட்டு இருக்கீங்களோ, எது உங்களுடைய கோலை செட் பண்ணியிருக்கீங்களோ, அது உங்களுடைய முதல் கோலா இருந்துச்சு அப்படின்னா, சக்சஸை விட ஃபெயிலர், தோல்வி வேணும் அப்படிங்கிறத நினைச்சுக்கோங்க. ஏன் தெரியுமா? சக்சஸ் அப்படிங்கிறது ஒரு சின்ன வழி பாதை மாதிரி தான். தோல்வி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதை. அதுல நிறைய விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். தோல்வி கிடைக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறும், தோல்வி ஏன் அவசியம், தோல்வி ஏன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் தெளிவா வந்து தெரிஞ்சுக்க போறோம். நிச்சயமா நீங்க ஒரு கோலுக்காக ஓடிட்டு இருக்கீங்க, சக்சஸுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, இல்ல அதிகமா தோல்வி அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கானது. மிஸ் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா அது ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். இந்த வீடியோவை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நம்பர் 1, தோல்வி அப்படிங்கிறது ஒரு லேர்னிங்கான வாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது சக்சஸ் அப்படிங்கிறது ஒரு சின்ன வழிபாதை மாதிரி. நமக்கு சக்சஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பாதையில் ஜஸ்ட் பயணம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அடுத்து என்ன நடந்தது, நடக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி பெருசாக யோசிக்க மாட்டோம். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சக்ஸஸ் அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னா அது ஒரு ஜஸ்ட் லக்கால சக்ஸஸ் கிடைச்சிருந்தா நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமலே போயிருக்கும். நெக்ஸ்ட் அந்த சக்ஸஸை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனசில் எண்ணம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அதை நோக்கி நீங்கள் போகும்போது அந்த இடத்துல மிஸ்டேக் என்ன, சரி என்ன அப்படின்னு சொல்லி தெரியாமல் நீங்கள் அட்டன் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு ஃபெயிலியர் கிடைக்குது, ஒரு தோல்வி கிடைக்குது அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்கும். பட் சக்ஸஸ் ஃபர்ஸ்டே கிடைச்சிது அப்படின்னா நம்மளால எதுவுமே லேர்ன் பண்ண முடியாது. ஆனால் ஃபர்ஸ்ட் நமக்கு தோல்வி கிடைக்குது அப்படின்னா அந்த ஒரு தோல்வி நம்மளை வந்து செதுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன் எனக்கு தோல்வி கிடைச்சது, என்ன மிஸ்டேக் பண்ண, எதெல்லாம் வந்து தப்பா பண்ண அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து திங்க் பண்ண ஆரம்பிப்போம். தோல்வி அப்படிங்கிறது மேலும் மேலும் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த தோல்வி ஒரு சின்ன உளி மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம ஒரு கல், அது ஒவ்வொன்றா செதுக்கி செதுக்கி இதுதான் சரியானது, இப்படி போனாதான் நமக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கும். எப்போவுமே முதல் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அதில் சக்ஸஸை விட தோல்வி ரொம்பவே முக்கியமானது. தோல்வி அப்படிங்கிறது ஒரு கரடுமுரடான பாதை. அதில் நம்ம சரியாக நடக்க ஆரம்பித்தோம், சரியாக பயணம் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அதுக்கடுத்து வர்ற பாதை எதுவாக இருந்தாலும் சரி அதில் ஈஸியாக வந்து கடந்து போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு தோல்வியை செலிப்ரேட் பண்ணுங்கள். நம்பர் 2, தோல்வி அப்படிங்கிறது நமக்கு வந்து பலம் சேர்க்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். சக்ஸஸ் கிடைச்சிது அப்படின்னா அது ஒரு தலைக்கணமாக இருக்கும். ஆனால் தோல்வி கிடைக்கும் போது நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து யோசிக்க ஆரம்பிப்போம். அது மட்டும் இல்லாமல் எது என்னால் முடியும், எந்த அளவுக்கு முடியும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பலம் என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக நம்மளுடைய பலத்தை வந்து அதிகப்படுத்திக்கிறதுக்காக, நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை வந்து தேட ஆரம்பிப்போம். நம்ம தேடும்போது நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். ஒரு இடத்துல நம்மளுடைய ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, அதை வந்து சரிப்படுத்திக்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணுவோம். எப்போவுமே தோல்வி அப்படிங்கிறது நம்மளுடைய பலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மளுடைய பலத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கும் ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால இந்த தோல்வி வந்து நம்மளுடைய பலத்தை வந்து மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக இருக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்கள் நம்பணும். நம்பர் 3, இந்த தோல்வி நமக்கு ஒரு யதார்த்தமான வாழ்க்கையை வந்து கற்றுக் கொடுத்துரும். அதாவது தோல்வி அப்படிங்கிறது எப்பவுமே நிரந்தரமானதே கிடையாது. இன்னைக்கு தோல்வியா இருக்கிற ஒரு பர்சன் நாளைக்கு வெற்றி அடையலாம், இல்ல வெற்றியா இருக்கிற ஒரு பர்சன் நாளைக்கு வந்து அடுத்த நாள் வந்து தோல்வி அடையலாம். இந்த மாதிரி தோல்வி அப்படிங்கிறது ஒரு மாதிரியான ஒரு நிலையை வந்து மனசுல வந்து பக்குவப்படுத்தி விட்டுரும். இந்த தலைக்கணம் அப்படிங்கிறது எப்பவுமே நம்மளுடைய மனசுல வரவே வராது. யாரா இருந்தாலும் சரி அவங்க கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோம், எப்படி வந்து பேசுறோம், எப்படி அணுகுமுறையை ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையுமே இந்த தோல்வி அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே வந்து கற்றுக் கொடுத்துரும். ஒரு பர்சன் சக்ஸஸ் அடைஞ்ச ஒரு பர்சனை பாருங்க, இல்லை அதிகமாக சக்ஸஸ் அடைஞ்ச ஒரு பர்சனை பாருங்க, அதிகமாக தோல்வி அடைஞ்ச ஒரு பர்சனை பாருங்க. சக்ஸஸ் அடைஞ்ச பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய நேர்கோட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். அவங்ககிட்ட பேசும்போது கூட அவங்களுடைய சக்ஸஸை பற்றியும் பேசுவாங்க. ஆனால் அந்த தோல்வி அடைஞ்சிருக்கிற ஒரு பர்சன் கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்க, நிறைய வழிகளை சொல்லுவாங்க, 1000 கதைகளை சொல்லுவாங்க. ஒவ்வொரு கதையிலும் ஒவ்வொரு அர்த்தங்கள் அப்படின்னு இருக்கும். அதாவது இந்த தோல்வி நம்மளுடைய வாழ்க்கையை யதார்த்தமாக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில எது நிலையானது, எது நிலையில்லாதது அப்படிங்கிறத வந்து சரியா புரிய வைக்கும். தோல்வி அடைஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்தும் அப்படிங்கிறதா உண்மை. ஸோ தோல்வியிலிருந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்புங்க. நம்பர் 4, விடாமுயற்சி. தோல்வியோட மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது இந்த விடாமுயற்சி பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே ஸ்டார்டிங்ல ஒரு பர்சன் கூட இருக்கவே இருக்காது. அவங்க எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் சரி அது அவங்க பக்கத்தில் கூட போகாது. நம்மளுடைய லைஃப்ல நிறைய கோலை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு கோலா தோல்வி அடையும் போது, அது நம்மளை விட்டு போகும்போது, அப்பதான் இந்த விடாமுயற்சி அப்படிங்கிறது நம்மளுடைய பக்கத்துல நெருங்கி வர்ற மாதிரி இருக்கும். எப்ப நம்ம கூட வந்து ஒட்டிக்கும் தெரியுமா?
ஒவ்வொரு முறையா நம்ம தோல்வி அடையும் போது நம்ம கூட இருக்கிற ஒரு பர்சனே, நம்மளுடைய ஃப்ரெண்டோ இல்ல நம்மளுடைய ரிலேஷன் யாராவது நம்ம காது பட நிறைய வலிக்கிற மாதிரி சில வார்த்தைகள் எல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. இவனால ஒண்ணுமே பண்ண முடியாது, இவனால எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது, இந்த மாதிரி ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பேசும்போது அதை கேட்கும்போது வலி தாங்க முடியாம அடுத்து என்னுடைய வாழ்க்கையில நான் சக்சஸ் அடையணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறி தோணும் பாத்தீங்களா? அந்த மாதிரி டைமிங்ல நீங்க தூக்கி போட்டாலும் சரி, கால்ல எட்டி உதைச்சாலும் சரி, இந்த விடாமுயற்சி உங்களை சுத்தி வரும். அந்த விடாமுயற்சி என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிக்கான வழி என்ன, தோல்வி எப்படி அதிலிருந்து வெளியில வர்றது, தோல்வி எப்படி நம்மளை விட்டு போக வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை கத்துக் கொடுக்கும். இந்த விடாமுயற்சி என்னைக்கு உங்ககிட்ட சேருதோ, என்னைக்கு உங்ககிட்ட ஒட்டிக்குதோ, அன்னைக்கே உங்களுடைய சக்சஸ், நீங்க எதை நோக்கி போயிட்டு இருந்தாலும் சரி, அந்த சக்சஸ் எவ்வளவு பெரிய சக்சஸா இருந்தாலும் சரி, நிச்சயமா நீங்க அதை தேடி போகல அப்படின்னாலும் அது உங்களை தேடி வரும் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த மாதிரி ஒரு பவர் அப்படிங்கிறது, அந்த மாதிரி ஒரு வேல்யூ அப்படிங்கிறது இந்த விடாமுயற்சிக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது வாழ்க்கையில நம்ம சக்சஸ் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா, பெருசா சக்சஸை நோக்கி போய்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, அவங்க கிட்ட இந்த விடாமுயற்சி அப்படிங்கிறது இருக்குமா அப்படின்னு கேட்டா மில்லியன் கணக்கான கொஸ்டின். ஏன்னா அந்த இடத்துல தலைகணம் இருக்கும். எனக்கு தான் சக்சஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு திமிர் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஆனா தோல்வி அடையிற ஒரு பர்சன் மட்டும்தான் தன்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் செதுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவனுடைய எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். அவனுடைய கையில் என்னைக்குமே விடாமுயற்சி அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இந்த விடாமுயற்சி அவங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் அவங்ககிட்ட சக்சஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளவும் ஒரு எண்ணங்கள், ஒரு லட்சியம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கு. நம்ம ஸ்கூல் படிக்கிற காலத்துல கூட நல்ல மார்க் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய கோல், ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனிதனாகன பின்னாடி ஒரு கோல், இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நமக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம எந்த மாதிரி போறோம், எப்படி சக்சஸ் அடைகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. எடுத்த உடனே சக்சஸ் கிடைச்சது அப்படின்னா அது ஒரு மாதிரியான சின்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கும். ஆனா முதல் சக்சஸ் கிடைக்காம தோல்வி கிடைக்குது, அதுவும் அடுத்து கிடைக்கிறதும் தோல்வி தான் கிடைக்குது, அடுத்தும் ஒரு தோல்வி தான் கிடைக்குது. இந்த மாதிரி கண்டினியூவா நமக்கு தோல்வி அப்படிங்கிறது கிடைக்கும் போது அந்த தோல்வி நம்மளை ஒரு மிகப்பெரிய மனிதனை உருவாக்கும். நம்மளுடைய வேல்யூவை ரொம்ப அதிகரிச்சு காட்டும். அதுக்கடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில எதை தொடங்கினாலும் சரி, அதை நம்ம சரியா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ணும். எதையுமே பண்றதுக்கு முன்னாடி பிளான் பண்ண வைக்கும். இந்த மாதிரி நிறைய யோசனைகளை, நிறைய அறிவுரைகளை இந்த தோல்வி அப்படிங்கிறது நமக்கு கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது தான் உண்மை. இனிமேலாவது வாழ்க்கையில எடுத்த உடனே சக்சஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்காம முயற்சி பண்ணுங்க. அங்க கிடைக்கிற அந்த தோல்வியை கொண்டாடுங்க. அந்த தோல்வி உங்களை ஒரு மிகப்பெரிய மனிதனா மாத்தும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட நெக்ஸ்ட் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா.